அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். நம்ம கந்தபுராணத்தை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். நேத்தி தொடர்ச்சியை இன்னைக்கு பார்க்கலாம். குமார பெருமானோடு யுத்தம் செய்ய சூரபத்மனே புறப்பட்டான். 1008 அண்டங்களிலும் உள்ள சேனைகள் அனைத்தையும் உடனே வரவழைக்குமாறு உத்தரவிட்டான். அசுரன் ஆணைப்படி 1008 அண்டங்களிலும் இருந்த சேனைகள் அனைத்தும் மகேந்திரபுரியில் வந்து குவிந்தன. கடல் போன்ற அசுர சேனை யுத்தத்துக்கு தயாராக இருந்தது. சூரபத்மன் நீராடி புத்தாடை அணிந்து கொண்டான். 5 வகை உணவுகளோடு கூடிய அறுசுவை பொருள்களை புசித்தான். நெற்றியிலும் மார்பிலும் இறைவனை தியானித்து விபூதி பூசிக்கொண்டான். பூஜையிலே வைக்கப்பட்டிருந்த சாசுவதம், வீரபத்திரம், சர்வ சங்காரம் முதலான அநேக அஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். பெரிய வேள்வி ஒன்று செய்த அற்புதமான பொன்தேர் ஒன்றை பெற்றிருந்தான் சூரபத்மன். அது முன்னர் சிவபெருமாள் அவனுக்கு அளிக்கப்பட்ட இந்திரஜால தேரை ஒத்ததாகும். சிங்க கொடியுடன் கூடிய அது காற்றிலும் வேகமாக செல்லக்கூடியது. அநேக சிங்கங்களும் குதிரைகளும் பேய்களும் அதை இழுத்தன. 1000 கோடி அண்டங்களையும் தாங்கக்கூடிய வலிமை உடைய அந்த ரதம் பிரம்ம கற்பத்திலும் அழியாத தன்மையுடையது. அந்த தேரை அவனுக்காக அலங்கரித்து தயாராக வைத்திருந்தனர் வீரர்கள். அவுணர்கள் மலர் மாறி பெய்து ஆரவாரம் செய்ய சூரபத்மன் அந்த தேரில் ஏறி யுத்தத்துக்கு புறப்பட்டான். முரசங்கள் முழங்கின. நிசாலம், சல்லிகை, பேரி, கொம்பு, தன்னுமை, காகனம், துடி ஆகிய வாத்தியங்கள் ஒலித்தன. அந்த பேரொலி ஹேமகோடத்துக்கு பாசறையில் உள்ள தேவர்களுக்கு கேட்டதும் அவர்கள் நடுங்கலாயினர். இந்திரன் என்ன நேருமோ என்று அஞ்சினான். சூரபத்மன் போருக்கு வருவதை அறிந்து ஆறுமுக பெருமானுடைய ரதத்தை கொண்டு வந்து நிறுத்தினான். மழு, வஞ்சிரம், சூலம், வேல், வாள், பரிசை, சக்கரம், தண்டு, 7 வில், அம்பு, கைவேல் ஆகிய ஆயுதங்களை திருக்கரங்களிலும் ஏந்தி கொண்டு சிவகுமாரனை தேரிலேறி அசுரனுடன் போர் செய்ய புறப்பட்டார். வீரபாகுதேவரும் 1,80,000 2000 வெள்ளம் பூதப்படையினரும் அவருடன் கிளம்பினார்கள். இந்திரன் முதலான தேவர்கள் குமார கடவுளை போற்றி துதித்து கொண்டு பின்னால் வந்தார்கள். யுத்த களத்தை அடைந்ததும் பூத படைகள் தங்கள் எதிரே கடல் போன்று பறந்து நிற்கும் அசுர படைகளை கண்டதும் ஒரு கணம் சிந்தித்தனர். அத்தனை வீரர்களையும் போரிட்டு வெற்றி கொள்வது எஞ்ஞனம் என்ற யோசனை அவர்களுக்கு எழுந்தது. எனினும் எம்பெருமான் அருகில் இருக்கையில் கவலை ஏன் என்று மனம் தெளிந்து அசுர வீரர்களிடையே வெள்ளம் போல் பாய்ந்தார்கள். வெகு தூரம் பரவி நிற்கும் அசுர படையினரை கண்டபோது இந்திரன் மனம் கலங்கினான். அருகில் இருந்த விஷ்ணுவிடம், பிரபு, சாகரம் போன்ற நிறைந்திருக்கும் அசுர வீரர்களை வெற்றி கொள்ள ஊழிக்காலம் முழுவதும் செல்லும் போல் இருக்கிறது என்றுதான் எங்களுக்கு விடிவு காலம். எங்களுடைய துன்பம் நீங்குவது எப்போது என்று பயத்தோடு கேட்டான். மாதவன் அவனை பார்த்து சிரித்தார். இந்திரா, சிவகுமாரனாக எழுந்தருளிப்பது கைலைநாதன் அன்றோ? அவருடைய சக்தியை நம்மால் அளவிட கூற முடியாது. மேரு பர்வதத்திலே முன்னர் விஸ்வரூபம் காட்டி அருளிய போது அவருடைய திருமேனியிலே எத்தனையோ ஆயிரக்கணக்கான அண்டங்கள் அடங்கியிருப்பதை கண்டாய் அல்லவா? அனைத்தையும் தோற்றுவிப்பவர் அவரே, முடிவில் அழிப்பவரும் அவரே. இறைவன் சக்தியாக தோன்றி நம்முடன் வந்திருக்கும் சிவகுமாரனுக்கு சூரபத்மனோ அவனுடைய அசுரப்படைகளோ ஒரு பொருட்டல்ல. தன் சிரிப்பினாலேயே அனைவரையும் எரித்துவிட முடியும். ஆங்காரத்தின் மூலம் அழிக்க வல்லவர். அவருடைய ஆற்றலை யார்தான் அறிவர்? 2000 வெள்ள பூத சேனைகளுடன் வீரபாகு முதலான 109 வீரர்களுடன் யுத்தத்துக்கு அவர் வந்திருப்பது அவருடைய திருவிளையாடல்களில் ஒன்றாகும். நீ கவலைப்படாதே. முருக பெருமான் விரைவிலேயே அசுர கூட்டத்தினரை அழித்து ஜெயந்தனையும் மற்றவர்களையும் சிறையிலிருந்து விடுவிப்பார் என்று ஆறுதல் வார்த்தைகள் கூறி தேற்றினார். 2000 வெள்ள பூத சேனைகளும் 180 அசுர படைகளும் மிக பயங்கரமான தாக்குதல்களை தொடுத்தனர். மரங்களையும் கூரிய முனைகளையும் உடைய ஆயுதங்களையும் கொண்டு தாக்கினர். எண்ணற்ற அஸ்திரங்களை சொரிந்தனர். அசுர வீரர்களும் சளைக்கவில்லை. பூதப்படையினுடைய தாக்குதல்களை எதிர்த்து முறியடித்தனர். அவர்களால் எரியப்பட்ட அஸ்திரங்களையும் மரங்களையும் பாறைகளையும் பந்து பிடிப்பது போல் கைகளால் பிடித்து உடைத்து முறித்து பொடி செய்து அழித்தனர். பூதப்படையினருக்கு கை சளைத்து விட்டது. வீரபாகுதேவரும் எண்ணற்ற அஸ்திரங்களை பிரயோகம் செய்து அசுர வீரர்களை திக்குமுக்காடு செய்ய முயன்றார். அவருடைய முயற்சியும் பலன் தரவில்லை. சேனைகள் சோர்ந்து போவதைக் கண்டு முருக பெருமான் நாணை இழுத்து சுண்டினார். அந்த சப்தம் பூத சேனைகளுக்கு புதிய தெம்பை கொடுத்தது. அசுர சேனைகளோ அதை கேட்டு நடுங்கின.
குதிரைகளும் யானைகளும் மிரண்டு தடுமாற ஓடலாயின. ஆறுமுக பெருமான் வில்லை வளைத்து பானங்களை மழையாக சொரிந்தார். அவை அசுர வீரர்களை மலமளவென்று சரிய செய்தன. பானங்கள் உடலிலே பட்ட மாத்திரத்தில் அந்த பகுதியை ஊடுருவி வெளிப்பட்டு மேலும் எதிர்படுவோரை தாக்கி கொண்டன. யானைகள் மலைகளைப் போல விழுந்தன. ரதங்கள் துகள் துகள் ஆயின. பானங்கள் சென்றவிடமெல்லாம் அசுர வீரர்கள் சாய்ந்தனர். வாயுதேவன் எம்பெருமான் திருத்தரை ஒரு நிறையில் வைக்கவில்லை. யுத்த களம் முழுவதும் பம்பரம் போன்று சுழற்றி வர செய்தான். சக்கரங்களுக்கிடையே சிக்கி ஊழித்தோர் பலர், குதிரைகளின் காலடியில் அகப்பட்டவர் எத்தனையோ பேர். ரதம் பாய்ந்து செல்லும் போது அதன் வேகத்தில் இழுக்கப்பட்டு நாசமடைந்தவர் எண்ணற்றவர். எங்கு திரும்பினாலும் அசுர வீரர்கள் மடிந்து விழுந்தனர். அவர்களுடைய பிணங்களும் அறுபட்ட உறுப்புகளும் கொல்லப்பட்ட யானைகளும் குதிரைகளும் யுத்த களம் முழுவதும் நிறைந்தன. நேரம் செல்ல செல்ல யுத்த களத்திலே பிணமலைகள் உயிரிழந்து வளர்ந்தன. பெருகிய ரத்தம் ஓடி வழியின்றி அங்கெங்கே குளங்களைப் போல தேங்கலாயின. அந்த குருதி தடாகங்களிலே அறுபட்ட அசுரர்களுடைய முண்டங்கள் பேய் கூத்தாடின. அந்த பிணமலைகளையும் இரத்த தடாகங்களையும் தாண்டி கொண்டு சென்று போரிடுவதில் பூதப்படையினருக்கு சிறிது சங்கடம் ஏற்பதை கண்டார் முருகன். தம்முடைய 12 கண்களில் இருந்து வடவா முக்காணிக்கு ஒப்பான தீச்சுடர் தோன்ற சினத்தோடு உற்று நோக்கினார். இமை பொழுதிலே யுத்த களத்தில் மலை போல் குவிந்திருந்த அசுர வீரர்களுடைய யானைகள் குதிரைகளுடைய பிணங்கள் எரிந்து சாம்பலாகி விட்டன. அந்த அற்புதத்தை கண்ட தேவர்கள் வியந்து இறைவன் திருக்குமாரனை பலவாறு போற்றி துதித்தார்கள். அசுர சேனைகள் ஆறுமுகன் கணைகளால் அழிவுற்றுவதை கண்டு சூரபத்மன் மிகுந்த கோபம் கொண்டான். இறைவன் அருளிய வரத்தின் வலிமையால் தன்னை யாரும் ஒன்று செய்ய முடியாதென்று இருமாப்புடன் தேரை முன்னுக்கு செலுத்த செய்தான். என் வலிமையை உணராது இந்த சிறுவன் போர் செய்ய வந்திருக்கிறான். தேவர்களுடைய பேச்சை கேட்டு அழிந்து போக வந்துள்ளான். விரைவிலேயே இவனை கொல்வதோடு இவனை அழைத்து வந்த தேவர்களையும் அழைப்பேன் என்று சூளுரைத்து பானங்களை மழை போல பொழிந்தான். அவனுடைய கணைகள் அவர்கள் உடலை துளைத்தன. கை அறுபட்டும் தோல் சரிந்தும் காது மூக்குகள் அறுபட்டும் பூத வீரர்கள் நிலை குலைந்து ஓடலாயினர். மார்பிலே பானங்களால் ஊடுருவ பெற்று வெட்டுண்டு மரம் போல விழுந்தார்கள் பலர். வீரபாகுதேவர் லட்சத்து எண்மருடன் வந்து சூரபத்மனை தாக்கினார். பானங்களால் அவன் உடலை மறைத்தார். அந்த பானங்கள் ஒன்று கூட அசுரனுடைய மேனியில் ஊடுருவ முடியாது முனை முறிந்து விழுந்தன. வீரர்கள் அசுரனுடைய பானவர்ஷங்களுக்கு தாக்குப்பிடிக்க முடியாத பின்வாங்கலாயினர். வீரபாகுதேவர் சினந்து ரதத்தை விட்டு குதித்து பாய்ந்து அசுரனுடைய தேரில் ஏறினார். வாளை உருவி அவன் கையில் இருந்து வில்லை இரண்டாக வெட்டி தள்ளினார். சூரபத்மன் கோபத்தோடு அவரை ஒரு கையால் பற்றி மற்றொரு கையால் மார்பிலே அறைந்தான். வீரபாகுதேவரால் அதன் வேகத்தை தாங்க முடியவில்லை. மரம் சாய்வது போல் அசுரனுடைய தேர்தட்டிலே மயங்கி விழுந்தார். அவருடைய உடலை உதைத்து மிதிக்க காலை தூக்கினான் அசுரன். அடுத்த கணம் தூதுவனாக வந்தவனை கொல்வது சரியல்ல என நினைத்து அவருடைய உடலை தூக்கி ஆகாயத்திலே வீசினான். வீரபாகுதேவர் பெருமானுடைய திருவடியில் வந்து விழுந்தார். சூரபத்மன் வேறொரு வில்லை கையில் எடுத்து ஆறுமுகன் மீது பானங்களை கொட்டினான். அக்கணைகள் தீயை கக்கி கொண்டு விரைந்து சென்றன. எம்பெருமானை எருங்கும் போதே அவற்றின் வலிமை குறைந்து வாடிய மலர்களை போன்று நிலத்திலே விழுந்தன. வேலவன் அநேக பானங்களை எய்து அசுரன் விடுத்த அஸ்திரங்கள் பலவற்றை வானிலை தடுத்து அழித்தார். சூரபத்மன் பல அம்புகளை பிரயோகித்து எம்பெருமானுடைய திருத்தேரில் பாய்ந்து கொண்டிருந்த கொடியை அறுத்து தள்ளி வெற்றி சங்கை ஊதினான். சண்முகம் கோபம் கொண்டு சூரபத்மனுடைய தேர்கொடியை அறுத்து தள்ளினார். எம்பெருமான் தேர்கொடியை அறுத்ததற்காக சூரபத்மன் ஒரு சங்கை எடுத்து ஊதினான் அன்றோ. இப்போது அவனுடைய தேர்கொடி அறுப்பட்டது கண்டு பானுகோபகன் தம்முடைய 1000 வாய்களாலும் 1000 சங்குகளை முழங்கினான். அதை கண்டு தேவர்கள் ஆரவாரம் செய்தார்கள். தேவர்களுடைய மகிழ்ச்சியை கண்டு சூரபத்மன் மனம் கொதித்தான். அவன் பெயரை கேட்டாலே கொலை நடங்கும் தேவர்கள் இப்போது ஆனந்த கூத்தாடுவது அவன் குமுறலை அதிகரிக்க செய்தது. அவர்களை முதலில் அழிக்க வேண்டுமென ரதத்தோடு வானிலே எழுந்து அவர்களை பானங்களால் தாக்கினான். பீதியுற்று தேவர்கள் ஓலமிட்டவாறு 4 பக்கங்களிலும் ஓடினர்.
செந்தில்நாதன் தேவர்களை பயப்பட வேண்டாம் என தெரிவித்து அசுரனுடைய பானங்களை தம்முடைய கணைகளால் தடுத்து அழித்தார். பின்னர் அவரும் விண்ணிலே தேருடன் எழுந்து அசுரனை எதிர்த்து தாக்கினார். இருவரும் பான வருஷங்களால் ஒருவரை ஒருவர் எதிர்த்தனர். ஒருவர் விட்ட பானங்களை மற்றவர் தடுத்து அழித்தனர். ஓர் இடத்திலே நின்று நிலையாக போரிடாமல் இருவரும் விண்ணிலும் மண்ணிலுமாக மாறி மாறி போரிட்டனர். சூரன் பானங்களை விட்டு முருகனுடைய பார்வையை மறைத்தான். அவரோ இமைப்பொழுதில் அந்த பானங்களை அடித்து அவனை தம்முடைய கணைகளால் மறைத்தார். பான குவியல்களுக்கிடையிருந்து வெளிப்பட்ட அசுரன் கோபத்தோடு முருகன் மீது 2000 பானங்களை விட்டான். அவற்றை அடித்து அவனுடைய வில்லையும் அறுத்தெறிந்தார் ஆறுமுகன். சூரபத்மன் வேறொரு வில்லை கொண்டு எதிர்க்கலானான். முருகப்பெருமானுடைய பானங்கள் அவன் மீது வந்து சொரிந்தது வண்ணமாக இருந்தன. முருகப்பெருமானுடைய பானங்கள் அவன் மீது சொரிந்த வண்ணமாக இருந்தன. அவற்றிலிருந்து தப்ப அவன் கடலிலே பாய்ந்து அங்கிருந்து எதிர்த்தான். அங்கும் எம்பெருமான் அவனை தொடர்ந்தார். அங்கிருந்து அவன் பாதாளத்துக்கு சென்றான். அங்கேயும் சென்று அவனை அஸ்திர பிரயோகங்களால் திக்குமுக்காட வைத்தார். ஆறுமுக பெருமான் அண்ட வாயில்களை அடைத்து படைகள் வர முடியாது தடுத்திருப்பதை சூரபத்மன் கண்டான். உடனே கோடிக்கணக்கான அம்புகளை எய்து வாயில்களில் இருந்த தடைகளை அகற்றி படைகளை வருமாறு செய்தான். புற்றிலிருந்து ஈசல் வருவது போல் அசுர வீரர்கள் பல வகை ஆயுதங்களுடன் ஓடி வந்தனர். வேலவன் அந்த படைகளை கோபம் கொண்டு விழித்து பார்த்து அக்கணமே அவை அனைத்தும் எரிந்து போயின. அதை கண்ட சூரன் கோபம் கொண்டு மறுபடியும் முருகனை தாக்கலானான். எம்பெருமான் அவனுடைய தாக்குதல்களை முறியடித்ததோடு தம்முடைய திருக்கரத்திலிருந்தே மழு, சூலம், சக்கரம், தண்டம், எழு என்ற 5 வகை ஆயுதங்களையும் நோக்கி, நீங்கள் விரைந்து சென்று மற்ற அண்டங்களில் உள்ள அசுரர்களை அழித்து வாருங்கள் என்று உத்தரவிட்டார். அப்போதே அவை விரைந்து சென்று 1007 அண்டங்களிலும் உள்ள அசுர சேனைகளை அழித்து திரும்பின. சூரபத்மன் கோபம் கொண்டு சக்கராயுதத்தை பிரயோகித்தான். ஆறுமுக பெருமான் வருக வருக என்று அழைத்து அதை கரத்திலே வாங்கி கொண்டார். சூரபத்மன் மனம் கொதித்து மாயையால் ஆயிரக்கணக்கான உருவங்களை எடுத்துக்கொண்டு அவருடன் போரிட்டான். கந்தவேல் ஞானாஸ்திரத்தை பிரயோகம் செய்து அசுரனுடைய மாயையை அழித்தார். தனித்து நின்ற சூரபத்மன் ரதத்தை ஓட்டிக்கொண்டு அண்டத்தின் வாயில் வழியாக வெளியேறினான். எம்பெருமான் அவனை விடாது தொடர்ந்து சென்று பானங்களால் அடித்தார். அசுரன் ஒவ்வொரு அண்டமாக ஓடினான். முருகனும் அவன் சென்ற விடமெல்லாம் துரத்தி சென்றார். அண்ட வாயிலின் வழியே அசுரனை துரத்தி சென்ற சண்முகன் வெகு நேரம் திரும்பாததால் தேவர்கள் கவலையுற்றனர். சிவகுமாரனுக்கு என்ன நேர்ந்ததோ என்று தவித்தனர். அசுரன் வஞ்சகத்தால் அவருக்கு தீங்கு செய்து விட்டானோ என்று அஞ்சி நடுங்கினர். விஷ்ணு அவர்களை பயப்பட வேண்டாம் என்று தேற்றினார். எங்கு ஓடி பதுங்கினாலும் முருகன் அசுரனை விடமாட்டார் என்று எடுத்து சொன்னார். பல அண்டங்களிலும் போரிட்டு களைத்து போன சூரன் முடிவில் மகேந்திரபுரிக்கு திரும்பினான். அவனை துரத்தி வரும் முருகப்பெருமானை கண்ட பின்னர் தான் தேவர்கள் நிம்மதி அடைந்தார்கள். சேனைகள் அனைத்தும் அழிந்து போனதால் சூரபத்மன் கொதித்து எழுந்து தாயை நினைத்தான். மாயை அவன் முன்பு தோன்றினாள். குமரா, என்னை அழைத்தது காரணம் என்ன என்று கேட்டாள். சூரன் தாயை வணங்கி, அம்மா, போரிலே சேனைகள் அனைத்தையும் இழந்து தனியாக இருக்கிறேன். இறந்தவர்களை எழுப்ப ஒரு உபாயம் சொல் என்று கேட்டான். குழந்தாய், தேவர்களுக்கு நீ இழைத்த கொடுமை இப்போது உன்னை பழி வாங்குகிறது. விதி உன்னை அழைக்கையில் என் வார்த்தைகளையோ கேட்கப் போகிறாய்? இந்த நிலைமைகளிலும் நீ தேவர்களை விடுவிக்காது மேலும் போரிடவே விரும்புகிறாய். உன் விருப்பப்படியே நடக்கட்டும். இறந்தவரை எழுப்ப வேண்டுமானால் பெரும் புறக்கடலின் அருகில் அமுது சீதம் மந்திரக்கூடம் என்ற பர்வதம் ஒன்று இருக்கிறது. அதை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி மறைந்தாள் மாயை. சூரபத்மன் இந்திராஜல் தேரில் இறங்கி சிங்க வாகனத்தில் ஏறி அமர்ந்து கொண்டான். பின்னர் தேரை பார்த்து பெரும்புறக்கடலுக்கு சென்று அமுது சீத மந்திர பர்வதத்தை கொண்டு வருமாறு சொன்னான். சகல அண்டங்களிலும் செல்லக்கூடிய அத்தேர் பெரும்புறக்கடலை அடைந்து அமுது சீத மந்திர பர்வதத்தை எடுத்து வந்தது. அதன் காற்று பட்டதுமே யுத்த காலத்தில் இறந்து போன அசுர வீரர்கள் உயிர் பெற்று எழுந்தனர். அவர்களோடு குதிரைகளும் யானைகளும் கூட எழுந்தனர். அது மட்டுமல்ல, யுத்தம் தொடங்கியதிலிருந்து அந்த கணம் வரை இறந்த அசுர வீரர்கள் எல்லோருமே உயிருடன் எழுந்தார்கள். சிங்கமுகன், பானுகோபன், அக்னிமுகன்,
வஜ்ரபாகு, தர்மகோபன் முதலானோரும் எழுந்தார்கள். அசுரபுத்திரர்களான அதிசூரன், அசுரேந்திரன், 3000 நூற்றுவர் ஆகியோரும் உயிருடன் எழுந்தார்கள். எங்கு பார்த்தாலும் அசுர வீரர்கள் நிறைந்தார்கள். சூரபத்மன் அவர்களை கண்டு மகிழ்ச்சியால் ஆரவாரம் செய்தான். மிகவும் உக்கிரமான யுத்தத்திற்கு பிறகு கொல்லப்பட்ட பானுகோபன், சிங்கமுகன் முதலானோர் தங்கள் படைகளோடு எழுந்ததைக் கண்டு தேவர்கள் நடுநடுங்கி விட்டார்கள். அசுரர்களுக்கு அழிவு என்பதே இல்லை என ஓலமிட்டபடி ஓடினார்கள். சூரபத்மன் தங்களை பிடித்து சிறை செய்து விடுவானோ என்று பயந்து காகமாகவும் கிளியாகவும் குயிலாகவும் பலவாய் உருவத்தை எடுத்துக்கொண்டு யுத்த களத்தை விட்டு ஓடினார்கள். மாயையின் உதவியால் சூரபத்மன் செய்த சூழ்ச்சியையும் அமுதசித மந்திர பருவத்தின் அற்புதத்தையும் பார்த்த சண்முகன் கொதித்தெழுந்தார். ருத்ர பாசுபதத்தை எடுத்து அசுர படைகளை அழிக்குமாறு பிரயோகித்தார். அந்த அஸ்திரம் தீயை கக்கி கொண்டு எத்தனையோ கோடிக்கணக்கான பிரிந்த அசுர வீரர்களை சூழ்ந்து அழித்தது. அமுதசித மந்திர பர்வத குடம் பொடி பொடியாக நொறுங்கியது. அதன் உதவியால் உயிர் பெற்ற அனைவரும் அழிந்து போனார்கள். சூரபத்மன் முன் போலவே தனித்து நின்றான். அவன் உள்ளம் கொதித்தது. சிவகுமாரனை சூழ்ந்து கொண்டுள்ள சேனைகள் அனைத்தையும் கொண்டு போய் அண்டத்தின் உச்சியில் கொண்டு போய் வைக்குமாறு இந்திரஜாலத்திற்கு உத்தரவிட்டான். வாயுதேவன் சொன்ன செய்தி 2000 வெள்ள பூத சேனைகளையும் வீரவாகுதலான 1,09 வீரர்களையும் மயக்கி வாரி கொண்டு போய் அண்டத்தின் உச்சியில் வைத்தது. தனித்து நின்ற முருகப்பெருமான் அசுரனுடைய சூழ்ச்சியை கண்டு கோபம் கொண்டு ஓர் அஸ்திரத்தை பிரயோகித்து சேனையோடு இந்திரஜால தேரை கொண்டு வருமாறு உத்தரவிட்டார். அது இமைக்கும் நேரத்தில் அண்டத்தின் உச்சியை அடைந்து இந்திரஜால தேரின் ஆற்றலை அடக்கி வீரர்களுடன் எம்பெருமான் முன்பு கொண்டு வந்து நிறுத்தியது. முருகப்பெருமான் அத்தேரை அசுரனிடம் செல்ல விடாது தம்மிடமே நிறுத்தி கொண்டார். சூரபத்மன் கோபத்தோடு முன்னர் பரமேஸ்வரனிடமிருந்து பெற்று சூலாயத்தை எடுத்துக்கொண்டு சிங்க வாகனத்திலே முருகப்பெருமானை நெருங்கினான். அவருடைய ரதத்தின் குதிரைகளை கைகளால் அரைத்து அண்டம் அதிர கர்ஜித்தான். பின்னர் சூலத்தை சுழற்றி அவன் மீது எறிந்தான். அசுரனால் எறியப்பட்ட சூலம் தீயை கக்கி கொண்டும் அண்டம் அதிர இடிகளை உண்டாக்கி கொண்டும் கண்ணை பறிக்கும் மின்னலுடன் பாய்ந்தது. இமைக்கும் நேரத்தில் 1000 கணைகளை எய்த அதை தடுக்க முயன்றார் ஆறுமுக பெருமான். சூலாயுதம் அந்த கணைகளுடன் போரிட்டு அவற்றை அழித்து கொண்டு மறுபடியும் கிளம்பியது. கையில் இருந்த வஜ்ராயத்தை எடுத்து சூலாயத்தை பிடித்து வருமாறு சொல்லி பிரயோகித்தார் சிவகுமாரன். அது பாய்ந்து சென்று சூலத்துடன் மோதி அதன் 3 தலைகளையும் பிடித்து எம்பெருமான் முன்பு இழுத்து கொண்டு வந்து நிறுத்தியது. பின்னர் குமாரவேலவன் 2000 பானங்களால் அசுரன் எறிந்த சிங்கத்தையும் தாக்கினார். கணைகளால் துளைக்கப்பட்ட அது பயங்கரமாக அலறிக்கொண்டு விழுந்து உயிரை விட்டது. சூலமும் சிங்கமும் இழந்த சூரபத்மன் ஊழி தீ போல குமரினான். மாயால் சக்கரவாகம் பறவையை உருவெடுத்து பருவத்தை போன்ற உடலோடு சிறகுகளை அடைத்து கொண்டு யுத்த களத்திலே பாய்ந்து பறவையை கண்டு பூத வீரர்கள் பயந்து ஓடினர். சூரபத்மன் சிறகுகளால் பலரை அடித்து கொன்றான். மற்றும் சிலரை மூக்கினால் கொத்தி கிழித்தான். துண்டங்களை விழுங்குவது போல சிலரை விழுங்கினான். முருகப்பெருமானுடைய தேரை நெருங்கி சாரதியாக அமர்ந்திருந்த வாயுவை தாக்கினான். குதிரைகளை மூக்கினால் குத்தி காயப்படுத்தினான். ஆறுமுக பெருமான் அசுரனுடைய மாயை வேந்து எண்ணற்ற பானங்களால் அவனை அடித்தார். சூரன் மிகவும் அலட்சியமாக அந்த பானங்களை சிறகினால் தடுத்து கொண்டான். ஓரிடத்தில் நிலையாக நில்லாது இங்கும் அங்குமாக பறந்து சென்று வீரர்களை துன்புறுத்தினான். பறவையின் உருவத்தில் இருக்கும்போது அசுரனை எப்படி கொள்வது என்று எண்ணினார் குமாரன். தேவர்களுக்கிடையே நின்றிருந்த இந்திரனை பார்த்தார். எம்பெருமான் பார்வையிலிருந்து அவருடைய திருவுள்ளத்தை அறிந்து கொண்ட இந்திரன் மயிலை போன்று உருவு கொண்டு அதன் முன்பு வந்து நின்றான். பிரபு, எங்கள் துன்பங்களை போக்க வந்துள்ள தாங்கள் கருணையை எவ்வாறு ஏம்புவேன்? தங்கள் திருவடைகளை சுமக்கும் பாக்கியம் அடியனுக்கு கிடைக்க செய்தது பற்றி நினைக்கையில் என் மேனி சிலிர்க்கிறது. ஐயனே, என் மீது ஏறி அமருங்கள். சூரன் சென்ற இடத்துக்கெல்லாம் தங்களையும் சுமந்து செல்வேன் என்று வேண்டினான். முருகப்பெருமான் புன்னுருள் செய்தவராய் ரதத்திலிருந்து இறங்கி இந்திரனாகிய மயிலின் மீது ஏறி அமர்ந்தார். இந்திரன் விண்ணிலே பறந்து செல்லும் போது சக்கரமாக பறவையிடம் எம்பெருமானை சுமந்து சென்றார். இந்திரன் மயிலாக சிவபாலனை சுமந்து வருவது சூரபத்மனுக்கு எல்லையற்ற கோபத்தை உண்டாக்கியது. முதலில் இந்திரனை ஒழிக்க வேண்டுமென அவனுடன் சண்டையிட்டான்.
இந்திரன் மீது பாய்ந்து அவன் உடலெங்கும் மூக்கியை கொத்தியும் கிழித்தும் ரத்தம் பெருக செய்தான். அவன் மூக்கை தன் மூக்கிலால் கொத்தி முறிக்க முயன்றான். சிறகுகளால் கண்ணிலும் தலையிலும் அடித்தான். இந்திரனும் அசுரனை எதிர்த்து போரிட்டான். அவனுடைய உடலெங்கும் அவன் உடலெங்கும் கொத்தி காயப்படுத்தினான். கால் நகங்களால் சிறகுகளால் கிழித்தான். சூரபத்மன் பயங்கரமாக சப்தத்தை எழுப்பிக் கொண்டு பாய்ந்து இந்திரனுடைய முகத்தை கொத்தி கலாபதத்தை இழுத்து மிகவும் துன்புறுத்தினான். சண்முகன் அநேக பானங்களால் சக்கராயுதத்தை அடித்து அருகில் நெருங்கி வர முடியாது தடுத்தார். சூரபத்மன் கடல்களிலும் பர்வதங்களிலும் காடுகளிலும் திரிந்து அவருடன் போரிட்டான். முருக பெருமானும் இந்திரனாகிய மயிலுடன் பறந்து சென்று அவனை துரத்தி தாக்கினார். அசுரன் சிறிது களைப்படைந்தான். எம்பெருமான் திருக்கரத்திலே பிடிப்பட்டிருந்த வில்லை முறித்து விடுவது என வேகமாக பாய்ந்து வந்தான். சரவண பெருமான் வாளினால் அருகில் வந்த சக்கராயுத பறவையை வெட்டினார். இரு துண்டுகளாக்கி பறவை பூமியிலே விழுந்தது. அசுரன் அழிந்தான் என தேவர்கள் ஆரவாரம் செய்தார்கள்.